இந்த சுண்டைக்காய் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக குடல் புழுக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் குணம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு எந்த வகை புழுக்களுமே, கொக்கி புழு, நாடா புழுன்னு எந்த வகை புழுவுமே உருவாகக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணிடும் இந்த சுண்டைக்காய் அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. கூடவே இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நோய் எதிர்ப்பு தன்மையையும் பல மடங்கு அதிகமாக்கிடும். இதில் இரும்பு சத்து, செப்போனின் ஊட்டச்சத்து, கூடவே ஏகப்பட்ட வைட்டமின் பி ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். ரத்தத்தில் எப்போவுமே ஹீமோகுளோபின் அளவை பார்த்தீங்கன்னா பராமரிக்கும். ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க பீட்ரூட்டு, கேரட்டு, அப்படி இல்லைனா போமோகிரானட், மாதுளம்பழம்லாம் சாப்பிடுவீங்க இல்லையா, அதே மாதிரி சுண்டைக்காயும் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்தி இரத்த சோகை பாதிப்புலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். சுண்டைக்காய் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு